Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 550 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். ஆள் நடமாட்டமே இல்லாத ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற வீட்டில், அதுலேயும் குறிப்பாக பல வருடங்களாக பூட்டி வைக்கப்பட்டிருந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம நினைக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் அந்த வீட்டில் தான் அளவுக்கு அதிகமான ஆள் நடமாட்டம் இருக்கும். ஆனால் நடமாடுற ஆள் யார் தெரியுமா? பல அமானுஷங்களாக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி தெரிய வந்தது அப்படின்னா அந்த பர்சன் அப்படியே நடுங்கி போயிடுவார். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோவில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சுரேஷ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காரு. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 1990s காலகட்டத்தில் நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே. இந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது சுரேஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 years இருக்கும் அப்படின்றாரு. அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணமாகி ஒரு அழகான பெண் குழந்தை, அதாவது ஒரு 3 வயசில் அழகான பெண் குழந்தையும் வந்து இருந்தாங்க. சுரேஷுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து தனி குடித்தனத்தில் தான் இருந்தாங்க. இவங்களுக்கு அதிகப்படியான சொந்தக்காரங்க. ஆனால் சொந்தக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருந்தது. பிரச்சனைக்கு உண்டான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேற என்ன, சொத்து தான். ஸோ இவங்களுக்கு பூர்வீகமாக ஒரு வீடு இருக்குங்க. அதாவது ஒரு பெரிய வீடுங்க, பங்களா வீடு மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த வீட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போயிட்டுருக்கு. அதாவது இவங்க தாத்தாவுக்கு வந்து 2 பசங்க. அதாவது இவங்க மாமா ஒருத்தர், இவங்க அம்மா ஒருத்தங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க மாமா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் மர்மமான முறையில் காணாமல் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா வந்து ஒரு உயில் எழுதி வைக்கிறாருங்க. அந்த உயிலில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா, இந்த சொத்துக்கும் என்னுடைய பையன், அதுக்கப்புறம் என்னோட பையனுடைய சங்கதிகளுக்கும் எந்த விதமான ஒரு ரைட்ஸும் கிடையாது. இந்த சொத்து முழுக்க என்னுடைய பெண்ணுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எழுதி வச்சிருந்தாருங்க. ஸோ அந்த உயிலின் படி தான் அவங்க அம்மா வந்து இந்த வீட்டில் வாழ்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் அவங்க, அதாவது அவங்க மாமாவுடைய பசங்கள்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிட்டு இவங்கள தங்க விடாமலே பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வருடங்கள் வந்து பூட்டி வச்ச நிலையில தான் வந்து இருந்திருக்கு. சரி, இப்படியே இருக்கே, இந்த கேஸ் எப்படா முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்டிக்ட் வருதுங்க. அந்த வேர்டிக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த உயில் வந்து ஒரு முழு மனசோட தான் எழுதி வச்சிருக்காரு. ஸோ உயிலில் என்ன எழுதி வச்சிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இதுவும் நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்னா, அவங்க மாமாவுடைய பசங்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு பிள்ளைகள் யாருமே கிடையாது. அவங்களுக்கு 2 பசங்க அவங்க மாமாவுக்கு. அந்த 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வெளியே கிளம்பி போயிருக்காங்க. போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்லையும் இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ இந்த என்டையர் அந்த மிகப்பெரிய பங்களா சொத்துக்கு வந்து யார் ஒரே ஒரு வாரிசுன்னு கேட்டிங்கன்னா இவர் மட்டும்தான், சுரேஷ் மட்டும்தான். ஸோ சுரேஷுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு வீடு வந்து வருதுங்க. இந்த ஒரு வீட்டை நினச்சி இவர் பல கனவுகள் வந்து கண்டிருக்காரு. ஏன்னா இவங்க வந்து அந்த வீட்டில் தான் இருக்கணும். அந்த வீட்டில் நிறைய மெமரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க அம்மா வாழ்ந்த மெமரிஸ், அவங்க அம்மா சொன்ன கதைகள் எல்லாம் கேட்டு தானே இவர் வளர்ந்துருப்பாரு. ஸோ அப்படி தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டின் மேலே ஒரு மிகப்பெரிய பிரியம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்றதெல்லாம் தெரியாது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகுறாரு. இவருடைய ஒய்ஃபு, இவருடைய பொண்ணு 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. எல்லாமே கரெக்டாக தான் போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த சுரேஷுக்கு அதுக்கப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையே டோட்டலாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அப்போ அவருக்கு வந்து தெரியலைங்க. வீடை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா பல வருடங்கள் பூட்டி வைக்கப்பட்ட நிலையில் இருந்தனால அந்த டோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாம் ஆகிடுச்சு. அந்த வீடு வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பழைய மராட்டியன் ஸ்டைல் வீடெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பயங்கர பிரம்மாண்டமான கதவுகளெல்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கதவுகளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான
ஒரு வெயிட்டு, அந்த வெயிட்டை தள்ளுறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கதவெல்லாம் திறந்து வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா வீடு வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் பயங்கர குப்பையும் மேடுமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஆளெல்லாம் வச்சு குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் வந்து தூசி தட்டி எடுத்து, அப்புறம் பரணெல்லாம் இருந்தது. அது வந்து மிகப்பெரிய வீடு இல்லையா, ஸோ ஒரே நாளில் வந்து எல்லாமே க்ளீனிங் முடிக்க முடியல. ஒரு 3 நாள் ஃபுல்லாக க்ளீனிங் முடித்தாங்க. பரணையை மட்டும் இவங்க க்ளீன் பண்ணாமல் வச்சிட்டாங்க. ஏன்னா மூடி தானே இருக்குது, உள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்து போகிறாங்க. இந்த வீடு இவருடைய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த 3 வயசு குழந்தைன்னு சொன்னா இல்லையா, அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுடைய லைஃப்பை சந்தோஷமாக அந்த வீட்டில் வந்து ஆரம்பித்தாங்க. காலையில் தான் இவங்க வந்து பால் காய்ச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக பால் காய்ச்சிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இவங்க வந்து இவங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா விளையாடுறதுக்கு ப்ளே கிரவுண்ட் ஏரியாலாம் இருக்குமா, ஸோ அந்த பொண்ணும் வந்து ஜாலியாக போய் விளையாடி இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது, நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு பொண்ணும் ஒய்ஃபும் வந்து போய் படுத்து தூங்குறதுக்கு போயிடுறாங்க. இவருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. சரி தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷுமே போய் படுத்து தூங்குறதுக்காக போயிடுறாருங்க. நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சுரேஷுடைய காதுகளுக்கு பக்கத்தில் யாரோ வந்து, நான் வந்துட்டேன், உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குது. இவர் பட்டுன்னு தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாரு. எழுந்து யாரோ என்கிட்ட பேசின மாதிரியே இருந்தது, என் காது பக்கத்தில் யாரோ வந்து பேசினாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலு. சுற்றி முற்றி பார்க்குறாரு. இவருக்கு என்னமோ தெரியுது, அதாவது நம்ம கனவுல இருக்கோமா இல்லை நிஜத்தில் இருக்கோமா, இல்லை நம்ம தான் இமேஜின் பண்ணிக்கிறோமா, கனவுல வந்த விஷயத்தை வந்து நிஜத்தில் நடக்குதுன்னு நினச்சி பயப்படுறோமா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மனசெல்லாம் படப்படம் நடிக்குது. வீடு வேறு பெரிய வீடு இல்லையா, சரி நம்மளை தவிர வேறு யாராவது இருக்காங்களா, திருடங்கான உள்ளே வந்து சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு மெதுவாக வெளியே நடந்து போறாருங்க. ஒரு பெரிய வராண்டா மாதிரி இருக்கு, அந்த வராண்டாலெல்லாம் சுற்றி முற்றி நடக்கிறாரு. லைட்டை போட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுறாரு, யாருமே கிடையாது. திரும்பியும் கரெக்டாக லைட் ஆஃப் பண்ணுறாருங்க. லைட் ஆஃப் பண்ணும்போது திரும்பியும் இவருக்கு அதே குரல், நான் வந்துட்டேன், உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்குதுங்க. இப்போது இவருக்கு ஷாக். ஏன்னு கேட்டிங்கன்னா, தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த குரல் கேட்டுச்சு அப்படின்னா தூக்கத்தில் கனவு கண்டிருப்பார், அந்த குரல் கேட்டிருக்கும், நம்ம அசியூம் பண்ணியிருப்போம் அப்படின்லாம் சொல்லலாம். இப்போ இவர் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இவருடைய வீட்டுடைய வராண்டாவில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்படியே கீழே எட்டி பார்க்குறாரு, யாரும் கிடையாது. லைட்டை ஆஃப் பண்ண உடனே இவருக்கு அந்த சவுண்ட் வந்து கேட்குதுங்க. என்னடா இது, இந்த மாதிரி வித்தியாசமாக சவுண்டெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே அதே பதட்டத்தோடு போய் படுக்கிறதுக்காக போயிருக்காருங்க. படுத்த உடனே தூக்கம் வருமா? கண்டிப்பாக தூக்கம் வராது. ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி உருமுறை சவுண்டு இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காரு. இவர் அப்படியே பயத்தில் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒய்ஃபும் குழந்தையும், அதாவது 3 வயசு பெண் குழந்தையும் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சரி அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கண்ணு மூடி தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாருங்க. அன்றைக்கி நைட்டு முழுவதும் செம்ம டிஸ்டர்பன்ஸ். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வாய்ஸ் கேட்டுச்சா, அதுக்கப்புறம் வந்து இவர் பக்கத்துலேயே காது பக்கத்தில் யாரோ வந்து உட்காந்துக்கிட்டு உருமுறை மாதிரி ஒரு சவுண்டு அப்படின்ற ஒரு சவுண்டு, அந்த சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. இவர் வந்து திரும்பியும் கண்ணு முழிச்சு பார்க்குறாரு, யாருமே கிடையாது. திரும்பியும் தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறாரு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே யாரோ கதற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. என்னடா இது கதற மாதிரி சவுண்டு கேட்குது? அந்த சவுண்டு எப்படி கேட்குதுன்னா சுற்றி வளைச்சு அப்படியே எக்கோ கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி எக்கோ வந்து கேட்குது. இவருக்கு ஒன்றும் புரியல சுரேஷுக்கு, என்னடா இது இந்த மாதிரிலாம் நடக்குது, என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கே, பயமாக இருக்கே, நம்ம வேறு ஃபேமிலியோடு வந்திருக்கோம், நம்ம 3 பேர் மட்டும்தான் இருக்கோம், ஒருவேளை நம்ம மாமா பசங்களோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காரு. என்னென்னமோ திங்கிங் ஓடுதுப்பா இவருடைய மைண்டுக்குள்ளே. ஆனால் என்ன திங்கிங் ஓடினாலும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் எப்படியோ கடந்துடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக கம்ப்ளீட்டாக நார்மலாக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்குது, ரொம்பவும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாரு. காலையில் வந்து படுத்து தூங்குறாரு, நைட்டெல்லாம் தூங்கலை, காலையில் படுத்து தூங்குறாரு, நல்ல நிம்மதியாக தூங்குறாரு, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே திரும்பியும் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அவருடைய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளே கிரவுண்ட் ஏரியாலாம் இருக்கும்ல, அங்கே வந்து விளையாடிக்கிட்டு இருக்குங்க. திடீர்னு விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தைய யாரோ பின்னாடி இருந்து இப்படி தள்ளி விட்டால் எகிரி வந்து முன்னாடி விழுகும் இல்லையா, அந்த மாதிரி குழந்தை வந்து பார்த்திங்கன்னா எகிரி வந்து விழுகுதுங்க. அதை பார்த்த உடனே இவர் பதறி அடிச்சுட்டு போய் குடுகுன்னு ஓடி போய் குழந்தைய தூக்குறாரு. குழந்தையோடைய பல்லு வந்து உடஞ்சி இந்த லிப் இருக்கு இல்லையா, லிப்பில் வந்து குத்திக்குச்சுங்க. குத்தி ரத்தம் வருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு நைட்டு 8 o'clock ஆகிடுச்சுங்க. வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது அவருக்கு ஒரு விதமான ஒரு பேட் வைப்பு, அதாவது ஒரு பேட் ஸ்மெல் வந்து இவருக்கு அடிக்குது. இவர் ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு, என்ன நம்மளுக்கு ஏதாவது ஸ்மெல் அடிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையே, எந்த ஸ்மெல்லும் இல்லையே, நான் கூட கேஸ் எல்லாம் ப்ராப்பராக ஆஃப் பண்ணிட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேறு விதமாக சொல்கிறாங்க.
ஏம்மா நான் கேஸ் ஸ்மெல்லை பற்றி சொல்லலாமா, ஏதோ ஒரு நாத்தடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாரு. இல்லை நீங்கள் ஏதாவது வெளியே ஸ்மெல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அதனால தான் நாற்று அடிக்கும், இங்கே வீட்டுக்குள்ளெல்லாம் எந்த நாற்றமும் இல்லை, எனக்கெல்லாம் நல்லா தான் இருக்குன்ட்டு பாப்பா கிட்ட கேட்குறாங்க. ஏம்மா உனக்கு ஏதாவது நாற்று அடிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நல்லா இருக்குது அப்படின்னு வந்து பாப்பாவும் சொல்கிறாங்க. என்னடா இது நம்மளுக்கு மட்டும்தான் நாற்று அடிக்குது வேறு, ஆனால் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிணவாடை வந்து அடிக்குது அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு படுத்துடுறாங்க. இவருக்கு சாப்பாடும் இறங்கலை, தூக்கமும் வரல. நேற்று நைட்டு ஆல்ரெடி இவ்வளோ பிரச்சனைகள் ஆச்சு, இன்றைக்கி நைட்டு என்னென்ன ஆக போகுதோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் சுரேஷ் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. சோஃபாவில் உட்காந்துக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. டிவியும் பார்க்கல, உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னது இது என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டாரு. ஒரு 10 மணி அளவில் வந்து தூங்கியிருப்பாருங்க. கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் சோஃபாவில் சாஞ்சி நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது திரும்பியும் இவருடைய காதுகளுக்கு பக்கத்தில் வந்து, நான் வந்துட்டேன், உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், நான் வந்துட்டேன் அப்படின்ற ஒரு வாய்ஸு. இவர் பட்டுன்னு எழுந்துக்கிறார் பயத்தில். என்னடா இது, நம்ம பாட்டுக்கு சைலண்ட்டாக அங்கே படுத்தாதான் இந்த மாதிரி வாய்ஸ் கேட்குதுன்னு நம்ம சோஃபாவில் படுத்துக்கிட்டு இருக்கோம், திரும்பியும் வந்துட்டேன் யாரா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்துறாருங்க. இவர் கத்துன உடனே பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆன் ஆகுது. என்னடா இது லைட் ஆன் ஆகுதுன்னு மேலே பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து வராங்க. ஏய் நீ ஏதாவது கத்துனியா, ஏதாவது கூப்பிட்டியா அப்படின்றாங்க. இல்லைம்மா அது கனவுல ஒரு மாதிரி பயத்தில் கத்திட்டேம்மா, நீ போய் படு அப்படின்றாரு. ஏன்னா இவருக்கு சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேய் பூதம் மனுஷம் இதெல்லாமே வந்து ரொம்ப பயம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அவங்க ரொம்ப பயந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க, நம்மளும் போக வேண்டியது தான், அதனால் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சைலண்ட்டாக இருக்காருங்க. அவங்க போய் படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு டிஃப்ரெண்ட் நாய்ஸஸ் கேட்டுக்கிட்டு இருக்கு. இவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, பக்கத்தில் வந்து உருமுறை மாதிரி சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் இவருடைய ஷோல்டரை பிடிச்சி யாரோ சர்ன்னு இழுத்து போட்ட மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சோஃபாலேருந்து எகிரி வந்து கீழே விழுகிறாருங்க. ஷோல்டர்லேருந்து யாரோ இழுக்கிறாங்க, இவரோட கையை பிடிச்சி யாரோ இழுக்கிறது கிளியராக இவருக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த இடத்துல இவர் மட்டும்தாங்க இருக்கிறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல, உண்மையிலேயே இதெல்லாம் நடக்குதா, இல்லை எனக்கு ஏதாவது மென்டல் இல்யூஷன் ஆகிடுச்சா, நான் இதெல்லாம் நடக்கிற மாதிரி நானே ஃபீல் பண்ணிக்கிறேனா, இல்லை நானே பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்னா, எதுவுமே தெரியாமல் மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அற்ற ஷாக்கில் தான் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இவர் கீழே விழுந்த சவுண்டை கேட்டு திரும்பி அவங்க ஒய்ஃப் வந்து வராங்க. என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டேங்கிற, வந்து படேன்ப்பா, இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியப்பா, என்ன ஆச்சு உனக்கு, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே சரியில்லையே, ஒரு மாதிரி இருக்கிறியே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஐயோ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நான் சரியில்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, தெரியக்கூடாது. இல்லைம்மா ஒரு மாதிரி தூக்கத்தில் நான் தவறி விழுந்துட்டேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் படுமா அப்படின்றாரு. அவங்களும் போய் படுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டும் இப்படியே முடியுது. அடுத்த நாள் காலையில் திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அற்ற சைலன்ஸ், அவ்வளோ அளவுக்கு நிம்மதி. என்னடா காலையில் வீடு வந்து சைலண்ட்டாக இருக்குது, நைட் ஆனால் வைலண்ட் ஆயிடுது அப்படின்ற மாதிரி திங்கிங்லாம் இவருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. சரி அப்படின்ட்டு இவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு, சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் ஒர்க்லாம் இருக்குது, ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வரும்போதே பயந்துக்கிட்டே வராரு, என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு பயத்திலே வராரு. ஏன்னா நேற்று வந்து பொண்ணு வந்து கீழே விழுந்து பல்லு உடஞ்சி குத்திக்குச்சு இல்லையா. ஸோ இன்றைக்கி அதே பயத்தோட ஈவினிங் ஒரு 7 மணி இருக்கும். 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறாரு. வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒய்ஃப் வந்து வராங்க. அதாங்க காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு வராங்க. காஃபி எடுத்துகிட்டு நடந்து தான் வராங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கால் தடிக்கு கீழே விழுகிறாங்க. அந்த சுடு காஃபி இருக்குல்ல, காஃபி வந்து அவங்க மேலே ஊற்றிக்கிறாங்க. ஐயோன்ட்டு ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சில் வாட்டர்லாம் வச்சு கையெல்லாம் கழுவி விட்டு, இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, கம்முன்னு இருமா, காஃபி நான் உனக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவர் வந்து காஃபி போட்டு கொடுத்துருக்காரு. இவர் யோசிக்கிறாரு, என்னடா டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு இப்படி நடந்தது, இப்போ என் ஒய்ஃபுக்கு இப்படி நடந்திருக்கு, இது வந்து தற்செயலாக நடக்கிற ஒரு விஷயமா, இல்லை ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு என்டிட்டி வீட்டுக்குள்ளே இருக்கிறது நடத்துதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இவருடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. சரி நம்ம தான் தவறுதலாக நினச்சிக்கிறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட வந்து உட்காந்து பேசுகிறாரு. ஒய்ஃபுமே வந்து பேசுகிறாங்க, என்னங்க நீங்கள் 2 நாள் ஆயிடுச்சு, காலையில் தான் தூங்குறீங்க, நைட்டு வந்து தூங்க மாட்டீங்க, என்ன பிரச்சனை, ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ தான் இவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்தம்மா எனக்கு நான் தனியாக இருக்கும்போது எனக்கு ஒரு விதமான ஃபீலெல்லாம் வருது, எனக்கு ஏதோ வாய்ஸஸ் கேட்குற மாதிரி இருக்குது, நான் வந்துட்டேன்டா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், நான் வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி வாய்ஸ் எல்லாம் கேட்குது. அது எனக்கு மட்டும்தான் கேட்குதா இல்லை உனக்கும் கேட்குதான்றதெல்லாம் தெரியல, உனக்கு கேட்குதா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து அப்படியே பார்க்குறாங்க. ஏண்டா கனவு கண்டியா,
ஏன்டா இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் இல்லைடா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறா தெரியுமா வீட்டில், அது வந்து ஒரு நார்மலான ஆக்சிடென்ட்டு, பாப்பா விளையாடும் போது கீழே விழுந்துட்டா, நான் வந்து நடந்து வரும்போது சாரி கட்டிருந்தேன், சாரியில் வந்து கால் தடிக்கி கீழே வந்துட்டேன், இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய எக்ஸாஜரேஷனாக நினச்சிக்கிட்டு நீ என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல, நார்மலாக தான் இருக்குது, நீ எந்த பிரச்சனையும் இல்லை, நீ பாட்டு கம்முன்னு இருக்கலாம், இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா என்ன, சரி வா நீ ரொம்ப நேரம் தனியாக இருந்தால் தான் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பிஹேவ் பண்ணுற, வா என் கூட வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே வந்து கூட்டு போகிறாங்க படுத்து தூங்க வைக்கிறதுக்கு. பாப்பாவும் தூங்கிடுறாங்க, ஒய்ஃபும் தூங்கிடுறாங்க, இவரும் நல்லா தூங்கிடுறாருங்க. நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது திரும்பவும் இவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. இது வரைக்கும் இவருக்கு ஒரு ஃபீமேல் வாய்ஸ் கேட்டிருந்தது, இப்போது ஒரு மேலோடைய வாய்ஸ் வந்து கேட்குது. அந்த மேலோடைய வாய்ஸ் வந்து இவருக்கு பழக்கப்பட்ட வாய்ஸ் மாதிரி இருக்குது. என்னடா இது பழக்கப்பட்ட வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணு முழிச்சு பார்த்தா இவர் யோசிக்கிறார், இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே, யாருடைய வாய்ஸோ இது, யாருடைய வாய்ஸோ இதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் இவருக்கு தெரியுது அந்த வாய்ஸ் வேறு யாருடைய வாய்ஸும் கிடையாது, காணாமல் போன இவருடைய மாமாவுடைய வாய்ஸ். அந்த வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு நடந்த மாதிரியே உனக்கும் நடக்கும்டா, நடக்கும், இந்த வீட்டில் நடக்கும், நடக்கக்கூடாது அப்படின்னா நீ ஓடிடு, இந்த வீட்டிலேருந்து ஓடிடு, ஓடலை அப்படின்னா உனக்கு என்ன நடக்க போகுதோ அதுக்கு பொறுப்பு நானாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ரோஷமான ஒரு சிரிப்பு. அந்த ஒரு வாய்ஸு, அந்த ஒரு சிரிப்பை கேட்ட உடனே இவருடைய மனசெல்லாம் அப்படியே படப்படன்னு அடிக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுந்து நடந்து போகிறாருங்க. வெளியே அப்படியே வராண்டா இருக்குல்ல, அந்த வராண்டாவில் வந்து நடந்து போகிறாரு. நடந்து போகும்போது அவங்க மாமா இவர் கூட பேசிக்கிட்டே இருக்காரு, இங்கே போகாத, இங்கே போகாத, மேலே இருக்கிற அந்த ஒரு ரூமுக்கு போ, அங்கே போ, அங்கே பரணை இருக்குது, பரணையை ஓப்பன் பண்ணு, உனக்கு ஒன்று கிடைக்கும், அந்த என்ன கிடைக்குதோ அதை வந்து பாரு, பார்த்தா தான் உனக்கு என்ன நடக்குதுன்றத புரியும். சொல்லும் போதெல்லாம் எனக்கு அப்படியே பயங்கரமாக புல்ல இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ஸஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. இவருக்கு அப்படியே காதை பொத்திக்கிறாரு, போயிடுங்க, என்னால் கேட்க முடியல, என்னால் இதுக்கு மேலே இந்த மாதிரி இருக்கவே முடியாது, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்றதெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மாமா சொல்கிறபடி அவருடைய ரூமுக்கும் போயிடுறாரு. அதாவது இவருடைய மனசுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, ஆனால் அந்த ரூமுக்குள்ளே போயிடுறாரு. போயிட்டு பரணையை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. பரணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய டைரி வந்து கிடக்குதுங்க. என்னடா இந்த பரணையை நம்ம க்ளீன் பண்ணாமலே விட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த டைரி எடுக்கிறாரு. டைரியை எடுத்து ஓப்பன் பண்ணி யாருடைய டைரின்னு பார்த்தா அது வேறு யாருடைய டைரியும் கிடையாது, அவருடைய மாமாவுடைய டைரி தான். டைரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சிம்பிள்ஸ்லாம் அவர் வந்து வரைஞ்சி வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு பேஜில் என்னடா இது வித்தியாசமான சிம்பிள்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காரு, ஆனால் இந்த ஒரு சிம்பிள்லாம் எனக்கு ஏற்கனவே நான் பார்த்து பழகுன மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே பேஜை திருப்புறாருங்க. பேஜை திருப்பினோடனே அவங்க மாமா வந்து பார்த்திங்கன்னா லெட்டரில் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நான், என்னுடைய மனைவி, அதுக்கப்புறம் என்னுடைய 2 பிள்ளைகள் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தோம், இதுதான் ஃபஸ்ட் டே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. காலையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாம் ஹாப்பியாக இருந்தோம். நைட்டு ஆன உடனே அவருடைய மாமா தனியாக சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதே சோஃபா, எந்த சோஃபா சுரேஷ் எந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தாரோ அதே சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னுடைய காதுகளுக்கு பக்கத்தில் யாரோ வந்து, நான் வந்துட்டேன்டா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், நான் வந்துட்டேன்டா, நான் வந்துட்டேன் அப்படின்னு யாரோ கத்துனாங்க அப்படின்னு எழுதியிருக்காருங்க. இந்த ஒரு சென்டென்ஸை படித்த உடனே மனுஷனுக்கு அப்படியே கை காலெலாம் கடகட நடக்குது. ஒய்யால என் மாமாவுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் அப்படியே எனக்கு நடக்குதா அப்படின்ற ஒரு டவுட் இவருடைய மனசுக்குள்ளே. ஃபாஸ்ட்டாக படிக்கிறாருங்க. எக்ஸாக்டாக அவருடைய மாமாவுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்ததோ எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்குமே நடந்திருக்கு. டே 1, டே 2, டே 3 எல்லாத்தையும் வந்து புரட்டி பார்க்குறாரு. எக்ஸாக்டாக டே 3 வரைக்கும் அப்படியே நடந்திருக்கு. அவங்க மாமா எக்ஸாக்டாக இந்த வீட்டில் 7 நாள் தாங்க வாழ்ந்திருக்காரு. 4வது நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்றத படிக்கிறாருங்க. 4வது நாள் படித்த உடனே இவருக்கு மனசில் அப்படியே பயங்கரமாக அடிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 4வது நாள் அவங்க மாமாவுக்கு கண்களுக்கு முன்னாடி நிறைய அமானுஷமான உருவங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 5வது நாள் அந்த உருவங்கள் வந்து இவரை அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு. 6வது நாள் அந்த உருவங்களை பார்த்து பயந்து இவரே பைத்தியக்காரத்தனமாக வந்து நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஐயோ என்னை விட்டுடுங்க அப்படின்றதெல்லாம் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து தான் அவங்க அப்பா, அதாவது இவர் சுரேஷுடைய தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமா வந்து அடிச்சிடுறாரு. அடித்ததில் 2 பேருக்கும் கைகலப்பாகி போகுது. என்னையே அடிச்சிட்டியடா அப்படின்ற ஒரு கோவத்தில் தான் இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு வந்து மிரட்டி இருக்காரு. மிரட்டினதுக்கப்புறம் 7வது நாள் நைட்டு மாமா உச்சக்கட்ட பயத்தில் இருந்திருக்காருங்க. எனக்கு நடக்கிறதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யான்னு தெரியல, இது என்னுடைய குழந்தைகளை பாதிக்கும்னு நினைக்கிறேன், என்னுடைய ஒய்ஃபை பாதிக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து அந்த வாய்ஸஸ் இப்போது நைட்டு மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தது, இப்போ காலையிலும் கேட்டுக்கிட்டு இருக்கு, லிட்டரலாக என்னால் தூங்கவே முடியல,
முடியல, தூக்கமின்மை என்னுடைய மனசை வந்து பயங்கரமாக அலக்கடிக்குது, கோவத்தை உண்டாக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எழுதிட்டு நான் எனக்கு என்ன பண்ணிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் வந்து எழுதி முடிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. இல்லை, 7 நாள் மட்டும்தான் அந்த டைரியில் வந்து எழுந்திருக்கு. இந்த 7 நாட்களை வச்சு பார்க்கும்போது இவர் யோசிக்கிறாரு, இன்றைக்கி 3 நாள் முடிஞ்சிருச்சு, 4வது நாள் அந்த உருவம் என்னை வந்து அட்டாக் பண்ணுமா, என்னுடைய கண்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த சோஃபாவில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மேலே அந்த வராண்டா மேலே இப்படி நடந்து வருவாங்களே, வராண்டாவில் யாரோ நடந்து வர மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. என்னடா யாரா நடந்து வருது அப்படின்னு பொறுமையாக மேலே பார்க்குறாருங்க. மேலே பார்த்தா நிலா வெளிச்சம் அப்படியே அந்த விண்டோக்குள்ளே வந்து வருது. அந்த நிலா வெளிச்சத்தில் ஒரு கருப்பான ஒரு ஷேடோ அந்த இடத்துல நடந்து வரதை இவர் பார்த்துருக்காருங்க. அந்த ஷேடோவை பார்த்த உடனே இவருக்கு கை கால் எல்லாம் டக 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 டகான்னு நடுக்குது. பயத்தில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டார். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். திடீர்னு அந்த ஷேடோ நிற்கிதுங்க. நின்று அப்படியே சுரேஷை மேலேருந்து கீழே பார்த்துட்டு நான் வந்துட்டேன் சொன்னல நான் வருவேன்னு, வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுதுங்க. இதை கேட்ட உடனே இவர் கத்துறாருங்க. இவர் கத்துற சவுண்டை கேட்ட உடனே அவங்க ஒய்ஃப் திடுக்குன்னு எழுஞ்சி வெளியே ஓடி வராங்க. ஓடி வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்னதுக்கப்புறம் இவர் அப்படியே பயத்தில் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாரு. இது வரைக்கும் அவங்க ஒய்ஃப் வந்து சீரியஸாக எடுக்கல, ஆனால் இப்போ இந்த ஒரு விஷயத்த சீரியஸாக எடுக்கிறாங்க. இந்த டைரியை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. டைரி எடுத்து பார்க்குறாங்க. டைரி வந்து பழைய டைரி, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டைரி. ஸோ எடுத்து ஓப்பன் படித்து பார்க்குறாங்க. என்னப்பா இப்படிலாம் எழுதியிருக்கு, நீ சொன்னது அப்படியே இருக்கே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், என் மாமாவுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததோ அது எல்லாமே எனக்குமே நடக்குது. என்னென்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியலையே, இந்த வீடு நம்மளை என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்லாம் பயத்தில் இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா இந்த வீட்டில் வந்து நம்ம நார்மலாக பால் காய்ச்சணும், லைட்டாக பூஜை பண்ணணும், ஆனால் கணபதி ஹோமம் இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. ப்ராப்பரான பூஜைகள் பண்ணிவிட்டு ஹோமம்லாம் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய கோயில் பூசாரியை வந்து கூப்பிட்டுருக்காங்க. கோயில் பூசாரி உள்ள என்டர் ஆன உடனே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்துடுதுங்க. அவருக்கு வந்து சாமி வருமா, சாமி வந்து இந்த வீட்டில் இருக்காதா, வெளியே போயிடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்ன சாமி என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லை இந்த வீட்டில் இருக்காத, இது சபிக்கப்பட்ட வீடு, வெளியே போயிடு அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஒரு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, கணபதி ஹோமம் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணாலுமே அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு பேட் வைப்ரேஷன் இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தது. சரி, இதுக்கப்புறம் இந்த பூர்வீக வீடாகட்டும் சரி, என்ன ஆகட்டும் சரி, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இவருடைய ஒய்ஃபுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் இவர் வந்து புது வீட்டுக்கு போகிறார்ல, புது வீட்டுக்கு போன உடனே இவங்களுடைய வாழ்க்கை வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஒய்ஃபும் பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏமா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ ஃபஸ்ட்டெல்லாம் வேறு மாதிரி இருந்தால் இப்போ வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேறு மாதிரினா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஃபஸ்ட்டெல்லாம் நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப, சந்தோஷமாக பேசுவ, பாப்பா கிட்ட சந்தோஷமாக விளையாடுவேன், ஆனால் இப்போல்லாம் பாப்பா கிட்டே எரிஞ்செறிஞ்சு விழுகிற, என்கிட்டையும் எரிஞ்செறிஞ்சு விழுகிற, உனக்கு ஏதோ மென்டலி ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அப்போ தான் இவர் ரியலைஸ் பண்ணுறாரு, அந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே வந்துட்டாலும் அந்த வீட்டுடைய தாக்கம் இது வரைக்கும் நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்குது, நம்ம கம்ப்ளீட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் இதெல்லாமே பண்ணிவிட்டு இவருடைய மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவராக மாறி இருக்காருங்க. இவருடைய லைஃபுமே நல்லா போயிருக்கு. சரி, அந்த பூர்வீக வீடுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, வீடை வந்து தரமட்டமாக இடிச்சிடுறாங்க. ஒரு காலி லேண்டு, பெரிய லேண்டு. அந்த லேண்டு வந்து இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்தோடைய பிரச்சனை அப்படி, அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அந்த இடத்த யாருமே வாங்கிறதுக்கும் முன் வரலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஆசையாக பூர்வீக வீட்டில் போய் தங்கணும்னு போனவருக்கு இந்த மாதிரி ஒரு விருந்தாளி வீட்டுக்குள்ளேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்குது. இந்த ஒரு நிகழ்வு பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.